ஆண்டவர் படித்த வெற்றி நாள் இது. இன்று அகமகிழ்வோம், ஆர்ப்பரிப்போம். ஆவியானவரே, பரிசுத்த பிதாவே, நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறாச்சா. இந்த மன மகிழ்ச்சி ஓய்வு நாளுக்காகப்பா நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறாச்சா. இந்த ஆராதனையில் கூட அப்பா ஸ்தோத்திராஜா, உங்களுடைய தயவுனால இரக்கத்தினால அப்பா ஸ்தோத்திரம். எங்களை கூட்டி சேர்த்த தயவுக்காக கிருபைக்காக நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறாச்சா. ஆவியோடு உண்மையோடு தொழுது கொள்கிற பாக்கியவான் சொன்னவரே, நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறாச்சா. ஆவியானவரே பாசுத்த இந்த ஆராதனையில பாசுராஜா, மந்திர ஆராதனைக்கு பாசுறோம், ஆராதனையிலே பாசுராஜா. உடைய பிள்ளைகளை பாசுராஜா, அபிஷேக வல்லமையால் நிறைந்து பாசுறோம், ஆராதிக்க பாசுறோம். கிருபை தரணுமா ஜெபிக்கிறோம், தடைகளெல்லாம் மாற்றி போடணுமா ஜெபிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறாச்சா. ஆவியானவரே அதிகமாக பாசுறோம், பிள்ளைகளை பாசுராஜா.
தடைகளை மாற்றி உங்களுடைய ஆராதனை கலந்து கொள்ள கிருபை தருமா ஜெபிக்கிற சொல்கிறீர்களா ஆவியானவரே பாசுவதம் தொடக்கம் முதல் முடிப்பறந்த ஒரு பிரசனம் அளவில்லாமல் ஆச்சரியமா ஜெபிக்கிறோம் காலத்திலிருந்தும் அபிஷேகம் ஊற்ற வேண்டுமா ஜெபிக்கிறோம் ஆராதனை பாசுவத்தில் ராஜா தோது கொள்ள நேரத்தில் கூட பாசுவத்தில் உங்களை பிரசனம் ஒவ்வொரு சிந்தையில ஆளுகை செய்ய வேண்டுமா ஜெபிக்கிறோம் எல்லாரும் இரண்டு கரங்களை பரலோகத்துக்கு நேராக தயவு செய்து எல்லாரும் எழுந்து நின்று இரண்டு கரங்களை பரலோகத்துக்கு நேராக உயர்த்தி ஆண்டவரை ஒரு நிமிடம் ஆராதிக்க போகிறோம். ஒரு நிமிடம் ஆராதிக்க போகிறோம். ஆண்டவர் ஒவ்வொரு மேல அபிஷேகம் ஒற்ற போகிறோம். ஆராதிக்கின்றோம் இயேசுவே, ஆர்ப்பரிக்கின்றோம் ஆவியானவரே, அன்பு செய்கின்றோம் ஆவியானவரே, அன்பு செய்கின்றோம். உம்மை ஆராதிக்கின்றோம், ஆர்ப்பரிக்கின்றோம், அன்பு செய்கின்றோம். உம்மை ஆராதிக்கின்றோம், ஆர்ப்பரிக்கின்றோம், அன்பு செய்கின்றோம். மகனாக தெரிந்து கொண்டே மறுபடி பிறக்க வைத்தே, மகனாக தெரிந்து கொண்டே மறுபடி பிறக்க வைத்தே, ராஜாக்களும் நாங்களே, ஆசாரியர்களும் நாங்களே, ராஜாக்களும் நாங்களே, ஆசாரியர்களும் நாங்களே. கைகளை அசைத்து உம்மை ஆராதிக்கின்றோம், ஆர்ப்பரிக்கின்றோம், அன்பு செய்கின்றோம். உம்மை ஆராதிக்கின்றோம், ஆர்ப்பரிக்கின்றோம், அன்பு செய்கின்றோம். பிதாவே ஆராதிக்கின்றோம், இயேசுவே ஆர்ப்பரிக்கின்றோம், ஆவியானவரே, அன்பு செய்கின்றோம், ஆவியானவரே, அன்பு செய்கின்றோம். நாங்கள் அன்பு செலுத்துகிறோம் அப்பா. முழு மனதோடு பாசுகிறோம், முழு உள்ளத்தோடு பாசுகிறோம் ராஜா. ஆராதிக்கிறோம் ராஜா. நீ உள்ளங்களை ஆராதிக்கிற தேவனாயிருக்கிறேன் நன்றியுடன் முழு மனதோடு ஆராதிச்சு ஆசீர்வாதத்தை ஊற்றுடைய சித்தம் போல ஆசீர்வாதத்தை வழிநடத்துவேன் ஜெபிக்கிறோம். நாங்கள் கட்டாயம் அல்ல ஆவியானவரே, உங்களுடைய விடுதலோடு ஆராதித்த பிள்ளைகளை சமூகத்தில் ஒப்புடுகிறாஜா சொல்லிருக்கிறாஜா. நடக்கின்ற பிள்ளைகளை சமூகத்தில் ஒப்புடுகிறாஜா சொல்லுகிறாஜா. ஆலயத்துக்கு விரோதமாக அப்பா செய்யப்படுகிற எதிர் வல்லமை அப்பா இயேசு நாமத்தில் முறியடிக்கிறோம் ராஜா. ஆவியானவரே அப்பா சொல்லுறாஜா. கலகம் பண்ணுகின்ற ஆவி இயேசு நாமத்தில் அப்பா சொல்லுறோம். ஹalleluya. சத்துரா மாபாலை கலதுரமா சுசுத்தி மாராகாலே கீகலமரா கலகாதே திகையாதே நாம் நன்றியோட துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜா.
ஊரி சதரமா நீக்கோ தூரமா ஆவியானவரே நன்கொடுத்து ஹalleluya நம்முடைய பிள்ளைகள் வழிநடத்துகிறதே ஹalleluya நீ பாசுத்தர் ராஜா மக்கள் எத்தனையோ பேர் வழி விலகி சென்று கொண்டிருக்கிறார்கள் அவர்களெல்லாம் சமுத்திர ஒப்புர ராஜா ராஜா இந்த ஆலயத்தை நிரப்பி ஆவியானவரே செயல்படுத்த பேசுகிறோம் மக்கள் நன்றி செலுத்துகிறோம் ராஜா நம்முடைய ஊழியக்காரர்கள் சமுத்திர ஒப்புர அவரை வல்லமையாக பயன்படுத்தும்படியாக ராஜா நீரே வழிநடத்தும் எல்லாரும் அமர்வோம். இந்த நாளில கூட நீண்ட நாட்களுக்கு பிறகு அது தொடர் 2 வருஷம் ஆயிடுச்சு எங்க கூட்டு. ஆனாலும் அநேக பலவீனங்கள் சுகவீனங்கள் அவர் சாட்சியா சொல்லுவாரு. அவர் வாழ்க்கையில ஏற்பட்ட பல பிரச்சனைகள் போராட்டங்கள் அதிலிருந்து மீண்டும் ஒரு நாள் எனக்கு போன் பண்ணார். ஐயா என்னை மறந்துட்டீங்களே அப்படின்னு. இல்லையா நான் மறக்கலன்னு சொல்லி இந்த நாள் என்னுடைய வாய்ப்பு, சரி அவருக்கு அந்த வாய்ப்பை கொடுக்கலான்னு சொல்லி நான் யோசித்த பொழுது அவர் போன் பண்ணோடனே உடனே சொன்னது என்னன்னா, ஐயா என்னை உன்னிடத்துல கூப்பிட்டுருந்தாங்க, அப்போ கூட நான் அதை விட்டுட்டு நான் நம்முடைய ஆலயத்துக்கு வரேன்னு சொல்லி அவர் என்ன வந்திருக்கின்றார். அவருடைய கல்வனத்தை பார்க்கும்போது எனக்கே பயமா இருக்கு. அதன் மத்தியிலும் ஆண்டோடைய ஊழியத்தை செய்யணும்னு சொல்லி ஆண்டவர் அவரை பலப்படுத்தி இந்த இடத்துல கொண்டு வந்திருக்கிறார். எனவே அருமையான மார்ட்டின் ஐயா அவர்கள் தானிப்பட்டிலிருந்து வந்திருக்கிறார்கள். அவர்கள் எல்லாரும் கரங்களை தட்டி அன்போடு கூட நம்ம வரவேற்கும். நம்முடைய வார்த்தையை நம்மோடு பங்கு கொள்வார். தேவனுடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. நீண்ட இடைவெளிக்கு பிறகு கிட்டத்தட்ட ஒரு 2 ஆண்டுகளுக்கு பிறகு உங்களை யாவரையும் சந்திப்பதிலே மகிழ்ச்சி அடைகின்றேன். உங்கள் யாவருக்கும் அருமையான ஐயாவுக்கும் குடும்பத்தார்களுடைய ஸ்தோத்திரத்தையும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டேன். யாவரை கண்களை மூடி ஜெபம் செய்வோம். எங்கள் கண்மலையும் மீட்பருமாகிய கர்த்தாவே, எங்கள் வாயின் வார்த்தைகளும் இருதயத்தின் தியானமும் சமூகத்தில் பிரீதியாய் இருப்பதாக. ஆமென். அல்லேலூயா. எல்லாருக்கும் கை இருக்க கரங்களை உயர்த்தி அல்லேலூயா. சத்தமே இல்லையே. அல்லேலூயா. இது 2 வருஷம் ஆயிடுச்சுல. எங்களை பார்த்துருக்கீங்களா? எல்லாருக்கும் தெரியும். 2 வருஷம் மேலே ஆயிடுச்சு. நான் நிறைய ஓடிட்டு இருந்தேன். கேஜிஎஃப் கூட என்ன பண்ண நிறைய 2 வீலரில் போக ஆரம்பிச்சு. சென்னைக்குள்ளே போவோம். கேஜிஎஃப்க்கு 2 வீலரில் போனேன். கூட கேஜிஎஃப்ல மாறி கூப்பிட்டு போகிற முறைக்கு எல்லா சர்ச்சுக்கு போக ஆரம்பிச்சு. நிறைய கூப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. அப்படி போகும்போது பேரணம் மட்டும் அந்த ஹில்ஸ் ஏரியா ரொம்ப நல்லா இருக்கும். அப்படி போகும்போது கண்ணில் ஒரு பூச்சி ஒன்று விழுந்தது. அப்படி தேய்ச்சிட்டாங்க. அப்படி தேய்ச்சி உடனே ஒரே எரிச்சல் ஆகி போச்சு. அப்படியே நின்றுட்டு கொண்டாந்து தண்ணி ஊற்றிட்டு அப்புறம் போனால் அங்கே ஒரு விற்கிறது போய் வந்து குளம் மாதிரி இருந்துச்சு. தண்ணி கண்ணு கழுவி விட்டு சர்ச்சுக்கு போய்ட்டு மெசேஜ் கொடுத்துட்டு வந்துட்டேன்.
அதுக்கப்புறம் பார்த்தா கொஞ்ச நாள் வந்து கண்ணில் நிறைய தண்ணி வர ஆரம்பிச்சிருச்சு. நைட்டில் வண்டி ஓட்டும் போது வண்டி வந்து நைட்டில் லைட்டு கண்டு புதுசம் வண்டி ஓரம் கேட்கும். அப்படியே இருந்தது. சர்ச்சைக்கு அப்படியே அட்ஜஸ்ட் பண்ணி போயிட்டு இருந்தேன், முடியல. அதுக்கப்புறம் எஸ்எம்ஹெச்சுக்கு போனேன், கடல் மெமோரியல் ஹாஸ்பிட்டல். அங்கே டாக்டர் பிரீத்தின்னு ஒருத்தர் இருந்தாங்க. அவங்க பார்த்துட்டு, சார் நான் ஊருக்கு போகிறேன், நெக்ஸ்ட் வீக் பார்த்துலாமா இருந்தாலும் சரின்னு சொல்லிட்டு வந்துட்டேன். நான் லெதரி பிஸ்னஸ் பண்ணிட்டு இருந்தேன். அந்த டைமில் காய்கெல்லாம் பழக்கம். அதில் ஒரு பையன் என்ன பண்ணார், ஏற்கனவே என் மனைவிக்கு அங்கே தான் ட்ரீட்மெண்ட் பார்த்தோம். அதனால் அங்கே போயிடலாம் சார்னா சரின்னு சொல்லிட்டு அங்கே போயிட்டேன். டாக்டர் சதீஷ்னு சொல்லி ஹாஸ்டமாவுக்கு தெரியும், அவர் ஐ டாக்டர். அங்கே என்னை பார்த்து செக் பண்ணி பார்த்துட்டு, சார் கேட்ராக்ட் லென்ஸ் ஒன்று வச்சிடலாம், ஒரு 70,000 கொடுங்க பண்ணிடலாம், ஐபிள் லென்ஸ் சூப்பராக இருக்கனாரு. சரின்னு சொல்லி வீட்டுக்கு ஃபோன் பண்ணிட்டு அட்மிட் ஆகிட்டேன். எனக்கு ஆப்ரேஷன் பண்ணாங்க. பார்வை நல்லா கிளியராக இருந்துச்சு. ஒரு 4-5 நாள். ஒரு நாள் நைட்டு தூங்கிட்டு காலைல நைட்டு 1 மணிக்கு மேலே எனக்கு வலி தாங்க முடியல. கண்ணு குத்துது உள்ள, அப்படியே அதை கண்ணு வீங்கிட்டு இருக்கு, அப்படியே குடிக்கிறோம். அப்படியே குடிக்கல. மறுநாள் அங்கேயே போனேன், டாக்டருக்கு போனேன். அவங்க பார்த்துட்டு, சார் அந்த லென்ஸ் வச்சு டஸ்ட் இருக்குது, எப்படி போச்சு தெரியல, நம்மகிட்ட அந்த வசதி இல்லை, நீங்கள் அரவிந்த் இல்லைன்னா சந்தை நேரத்துலையா இல்லைன்னா சிஎம்சி போயிடணும் அப்படின்னு சொன்னாங்க. அகரவால் என்ன போகிறேன். சரி சிஎம்சிக்கு போயிட்டேன். சென்னை ஹாஸ்பிட்டல் போனால் கொஞ்சம் நம்ம நிறைய போகிறோம். டாக்டர் ஃபாலோ பண்ணி என்ன பண்ணுறது, நீங்கள் நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு, இது கண்ணுக்கு ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு நீங்கள் அங்கே போனீங்க, அது மல்டி ஸ்பெஷாலிட்டி, அது வந்து எல்லாத்துக்கும் ஜென்ரலுக்கு பார்க்குறதுக்கு கண்ணுக்கு ஒரு பார்த்து ஏன் போனீங்க, வர வேண்டியது தானே அப்படின்னு சொல்லி எனக்கு அந்த டாக்டர் என்ன பண்ண, லேசரில் பண்ண, மேனுவலில் பண்ணார். அந்த இன்ஸ்ட்ருமெண்ட் ஸ்டில்லேசிங் பண்ணாமல் மொத்தம் அந்த பூர்ணம் பிடிச்சி கம்பேஸ் பண்ணிக்கிறாரு. அது கிளீன் பண்ணாமல் என் கண்ணில் பண்ணிட்டுருக்காரு. அந்த கிருமியெல்லாம் கண்ணுக்குள்ளே போயிட்டு 100கணக்கான கிருமி கண்ணுக்குள்ளே இருக்குதுன்னு சொன்னாங்க. அப்புறம் அட்மிட் ஆகிட்டேன். அதுக்கப்புறம் சொல்லுவாங்க, கண்ணுக்குள்ளே ஊசி குத்துற மாதிரி வலிக்குதுன்ற மாதிரி எனக்கு மயக்க மருந்து கொடுக்காம என் கண்ணில் 2 ஊசி குத்துருவாங்க. அப்படி குடிப்போம். அப்படி இன்னொரு ஒரு நாளைக்கு 3 மாதம் அட்மிட் ஆகிட்டேன். அங்கே இப்போ வந்தவொடனே எனக்கு ஒரு மார்க் பண்ணிவிட்டு ஒரு ஸ்டிக்கர் போட்டுட்டு ட்ரெஸ் கொடுத்துருவாங்க. அப்புறம் போனாவே ரொம்ப கத்துவேன், கொஞ்சம் பொறுத்துக்கு சின்ன ஊசின்னு சொல்லி எனக்கு மயக்க மருந்து கொடுத்தா அந்த கிருமியெல்லாம் மயக்கமாகிடும். அது மூவாவுக்கு தெரியாதுன்னு சொல்லி மயக்கமே இல்லாமல் அப்படியே குத்தி ஒரு 3 மாதம் இந்த கிருமியெல்லாம் ஆயிடுச்சாங்க. கண் போயிடுச்சாங்க, வேற கண்ணு வாங்கி வச்சாங்க. உடனே கிடச்சிச்சு, கண் வச்சு அந்த கண்ணு போயிடுச்சு. அதுக்கப்புறம் பார்த்தா இந்த பாதிப்பு இந்த கண்ணுக்கு வந்து எனக்கு 2 கண்ணுமே போயிடுச்சு. கிட்டத்தட்ட ஒரு வருஷத்துக்கு மேலே, கிட்டத்தட்ட ஒரு 1.25 வருஷம் 2 கண்ணு தெரியாமல் தான் இருக்கும். ரொம்ப அழுவேன், ஆண்டவரே எனக்கு ஏன் இப்படிப்பட்ட ஒரு சோதனை, ஆண்டவரே 2 கண்ணுமே போயிடுச்சு. ஆனாலும் கூட அழுவேன். காலையிலேருந்து சீட்டில் கூட எதுவும் காட்டிக்க மாட்டேன். அப்படியே வீட்டுக்குள்ளே மட்டும் உள்ள வீடெல்லாம் தெரியும். காலில் போவேன், கேட்டு வரைக்கும் போவேன், அப்படியே கொண்டு போயிட்டு தட்டு தர மாதிரி. சர்ச்சைக்கு மாத்திரம் நிற்க மாட்டேன். ஒரு வாரம் கூட யாராவது ஃப்ரெண்டு கூப்பிட்டு அவர் கூட்டிகிட்டு ஏதோ சர்ச்சைக்கு ஆதரவாக கூட போயிட்டு யாருமே தெரியாது. அந்த பாஸ்டர் இல்லை ரெவரண்ட்டுங்க இல்லைன்னா கேட்டகிஸ்ட்டுங்க பக்கத்துலேயே குரத்தில் வச்சு கண்டுபிடிச்சி அப்படியே போயிடுவேன். போயிட்டு உட்காந்து செய்தி கொடுத்துட்டு வந்துடுவேன். ஏன்னா ஆண்டவர் கொஞ்சம் மனசில் எனக்கு கொடுத்ததுனால அப்படியே பேசிட்டு வந்துடுவேன். அதுக்கப்புறம் இந்த கண்ணு சிஎம்சி மறுபடியும் ரெடி பண்ணிட்டேன். ஒரு 13 லட்சம் மேலே ஆகி போச்சு. ஒரு கண்ணு தான் எனக்கு. நான் ஏதோ கூலிங் கிளாஸ் போட்டு வரல. இது எதுக்காக எனக்கு எந்த வெளிச்சம் எனக்கு கண்ணு உள்ள தண்ணி வருது. ஒரு கண்ணு தான் இருக்கு. இப்போ காலையில் வீட்டிலலாம் சர்ச்சுக்கு போனாங்க. எப்படி போய் நான் போயிட்டு ஒரு பிரச்சனை இல்லை. நான் டிரைவர் சொல்லி கார் எடுத்துட்டு போயிருந்தேன். டிரைவர் வந்து யாரும் வரல. அதுவரை இது என்ன சோதனை, ஆண்டவரே பரவாயில்ல, என்னாலும் பரவாயில்லன்னு சொல்லி இந்த ஒரே கண்ணு 2 வீலரில் ஓடிட்டு மொத்தமாக அப்படியே வந்துட்டேன். இல்லையா? அப்போ பாருங்க, கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு, கர்த்தருடைய ஊழியக்காரனுக்கு உலகத்தில் உபத்திரவம் உண்டு. உங்களுக்கு தெரியும், பாஸ்டர் மோசஸ் ராஜேஷ் சேகர் என்னோடு நிறைய பாட்டுகள் வந்திருக்காரு. நான் தான் செய்தி, அவர் தான் பாட்டு. கிறிஸ்துவனை டிஸ்டர்ப் பண்ணாத அந்த பாட்டெல்லாம் பாடினவர் அவர் தான். இறந்துட்டார். அவருக்கு 2 கண்ணுமே தெரியாது. சுகர் ஐயா வந்துட்டு 2 கண்ணு தெரியாமல் போயிடுச்சு. அப்படியே ஊழியம் பண்ணிட்டு இருக்காங்க. இறந்து போயிட்டாரு. அந்த அவருக்கு இதில் நான் கொஞ்சம் கூட இல்லை. ஏன்னா அவர் நிறைய தாளந்து பாடல் எழுதுவார், செய்தி கொடுப்பாரு. அப்படியே உட்காந்து அப்படியே பாட்டு எழுதுவார். அவ்வளோ தாளந்து நிறைய கேசட்ஸ்லாம் விட்டார். அவருக்கு அப்படிப்பட்ட சோதனை. வியாசர் லாரன்ஸ் உங்களுக்கு தெரியும், லேசான காரியம் என்ன கொடுக்க நீடே சொல்லிட்டு அவருக்கு கண்டு பிரச்சனை ஆகிடுச்சு. அவருக்கு அப்புறம் அவர் அறிவிச்சு பண்ணார். இப்போ 1 மாதம் ஹாஸ்பிட்டல் இருந்தார் அவர். நான் கூட பேசி போய் பார்த்துக்கலாம் வந்தவர். இப்படியாக ஊழியக்காரருக்கு கடைசி காலத்தில் நிறைய ஏன்னா கர்த்தருடைய சத்தியத்தை ஆத்துமாக்களுக்கு சொல்லி ஆத்மா ஆதாயப்படுத்துகின்ற காரியங்களை செய்வதனால அநேக உபத்திரம். ஆண்டவரே எனக்கு 2 கண்ணு இல்லை, என்ன போனாலும் ஊழியம் மட்டும் விட மாட்டோம் ஆண்டவரே, நான் ஓடிட்டு தான் இருப்பேன். அந்த பிசாசு வைக்கப்பட்டு போய் தோத்துட்டா. ஒரு கண்ணு வந்துடுச்சு, இன்னொரு கண்ணு எனக்கு கிடைக்கல. அதனால ரிஜிஸ்டர் பண்ணி வச்சிருக்கோம். சிஎம்சி சொல்லியிருக்கோம், ஒன்று ஐடி கிளப்ல சொல்லியிருக்கோம். ஏன்னா ரொம்ப ஏஜ் கண்ணு காரணியாக தான், கண்ணில் ஃபுல்லாக கண்ணு இல்லை, அந்த காரணியாக கிடைக்க மாட்டேங்குது. அது கிடைச்சது சூட்டபிள் ஆகணும். அந்த
தானா எனக்கு பார்வை வரும். இதற்கு எனக்கு ஒரு கண்ணு தான், அதனால் இதை கூலி கட்சி போட்டு நினைக்காதீங்க, ஒரு கண்ணு தான், இந்த கண்ணு எனக்கு இல்லை. அப்படிதான் ஓடிட்டு இருக்கேன். திரும்ப நினச்சிப்பாங்க, நானும் இப்போ திருவிழான்னு பேசும்போது இந்த கண்ணை கேட்க மாட்டேன், வேறு கண்ணையெல்லாம் போட்டுட்டு இருக்கேன். நினச்சிப்பேன், நினச்சி போட்டுன்னு சொல்லிட்டு ஆண்டுகளுக்கு தெரியும் அவ்வளோதான் சொல்லி ஓடிக்கொண்டிருக்கேன். எனக்காக ஜெபம் பண்ணுங்க, என்ன ஓடி பதில் வல்லமை ஓடணும். அதே போல் என் மனைவிக்கு கூட சிஸ்டர் ஐயெல்லாம் வந்தாங்க, அவங்களுக்கு கர்ப்பப்பையில் ஒன்றைகளை கட்டி வச்சு எடுத்துட்டாங்க, கற்பைப்பு எடுத்துட்டாங்க, பெரிய சாட்சிங்க. அதுக்கப்புறம் ஆத்தாட்டுக்கு வந்து அவங்களுக்கு ஆஞ்செல்லாம் பண்ணாங்க. நிறைய போராட்டம் பிரச்சனை ஊழியர் குடும்பத்தில் கொஞ்ச நாள் இல்லை. ஆனால் ஆடுகள் உபத்திரம் வந்தாலும் ஆண்டவர் குடும்பத்தை பிள்ளைகளை பையன் இன்ஃபோசிஸில் 3 ஸ்டேட்டுக்கு அவங்க பெரிய ஆளாக இருக்கான். என் பொண்ணு லண்டன் போயிடுச்சு. அப்புறம் லண்டன்லேருந்து இப்போ சவுதி வந்துடுச்சு, அங்கே கிங் ஹாஸ்பிட்டலில். அவருக்கு ஆண்டவர் நல்ல ஒரு பிள்ளைகளை உயர்த்தி கொண்டு வராரு. அதனால உபத்திரம் வந்தாலும் சரி, கர்த்தரை விட்டு பின்வீட்டு போகாதபடிக்கு நான் ஒரு சாட்சி. நீங்களும் என்ன உங்க குடும்பத்துக்குள்ள உபத்திரம் வந்தாலும் ஆண்டவர் வீட்டு கொண்டு போகாதீங்க, கர்த்தரை கற்றுக்கொண்டு வாழுங்க. நேற்று இரவு ஐயா திடீர்னு ஃபோன் பண்ணேன், கேட்டேன். நம்முடைய செக்ரட்டரி பாத்திமா எங்க நீ கேட்டார், என்ன வரணும் ஐயா? இல்லைங்க ஐயா, ஐயா கூப்பிடல, ஐயா நான் வந்திருக்குன்னு சொன்னேன். சொல்லுங்க ஐயா, ஐயா கிட்ட 2-3 மாதம் இருக்கும் ஐயா போய்கிட்ட பேசும்போது. அப்போ அவர் சொன்னேன், கண்ணு மாதிரி ஆகிப்போச்சு எனக்கு. அப்படிங்களா அப்படின்னாரு. இப்போ ஜோம் பண்ணுங்க ஐயான்னு சொன்னேன். திடீர்னு ஃபோன் வந்து நீங்கள் ஒரு ட்ரெயினில் உட்காந்துருந்தோம், அன்னைக்கு ஃபோன் வந்துச்சு. அதுக்கு முன்னாடி ஃபோன் வந்துச்சு, ஐயா உடனே வந்தார் ஐயான்ட்ட. அப்புறம் திருப்பி ப்ரேயர் முடிச்சுட்டு பார்த்தா ஐயா கால் பண்ணி தான் அப்படி கேட்டேன், என்ன தலைப்புனாரு. ஐயா நான் அப்படி ஜென்ரலாக பேசுகிறேன் ஐயா அப்படின்னேன். நான் திருப்பி இருக்கிறதுல எதுவும் ஒன்று அப்புறம் யோசனை பண்ணேன். நைட் உட்காந்து பேசிட்டு இருக்கும்போது ஒரு சகோதரர் சொன்னார், ஐயா ஒன்றுக்கு ஃபீஸ் கட்டினா ஐயா, நான் எவ்வளோ தேடுறேன், ஓடுறேன், நாடுறேன், ஒட்டு கொடுக்க மாட்டேன்றாங்க ஐயா, ஏதாவது ஹெல்ப் பண்ணுங்க, என்னால் முடிஞ்சது நான் பண்ணுறேன் ஐயா. அப்போது அவ்வளோலாம் முடிய தெரியாமல் சொன்னார். ஒன்று டாக்டர் படிக்கிறது, ஒரு 4 லட்சம் பண்ணாரு. அவ்வளோ முடியாது, எல்லாரும் முடிஞ்சு கொடுக்குறேன் ஐயா, வேறு என்ன சொல்லி பார்க்கலான்னு சொல்லி. அப்போ உடனே ஐயா அன்றைக்கு ஃபோன் வந்து கொண்டு சொன்ன, ஐயா நாடுகள் அது குறித்து பேசுகிறேன் ஐயா அப்படின்னு சொன்னார். அப்படியே தலைப்புன்னு சொல்லிட்டாரு. இன்றைக்கு அதை குறித்து தான் பேச போகிறேன். அதனால உலகத்தை நாடாதுங்க, ஆண்டவரை நாடுங்க, ஆண்டவரை தேடுங்க, ஆண்டவரை ஓடுங்க. ஒரு 3 காரியம், நாடுங்கள், ஓடுங்கள், தேடுங்க, அப்படியே பேசலாம்னு சொல்லி உட்காந்து யோசனைப்பட்டு இருந்தேன். நாளில கூட ஆண்டவர் சொல்கின்ற வார்த்தை கொலேசியர் 3ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் வாசிக்க பார்க்கலாம். நல்லா சத்தமா வாசிக்கணும், எல்லாருக்கும் நல்லா வாய் இருக்கு. பூமியில் உள்ளவைகள் அல்ல, மேலானவைகளை நாடுங்கள். அல்லேலூயா. போக மாட்டேன். பூமியில் உள்ளவைகள் அல்ல, மேலானவைகளை நாடுங்க. இன்னைக்கு உலகம் என்ன தேடி போய் கொண்டிருக்கிறது? பூமியை தான் தேடி ஓடுறாங்க. நிலம் வாங்கணும், லேண்ட் வாங்கணும், அங்கே வீடு கட்டணும், நல்ல டிசைனாக கட்டணும். நாடு என்ன பண்றாங்க? ஊழி கொண்டிருக்காங்க, அது நாடுறாங்க. பூமியில் உள்ளதான் நாடுறாங்க. மனுஷன் நாடி ஓடுறாங்க, அதிகாரி நாடி ஓடுறாங்க, சொந்த மந்தலை நாடி ஓடுறாங்க. ஆனா ஆண்டவரை யார் நாட மாட்டாங்க. உலகத்தை நாடிக்கொண்டு போய் கொண்டிருக்கிறாங்க. பூமியில் உள்ளவைகள் நல்ல, மேலானவைகள். மேலானவர்கள் யார் இருக்கிறது? மேல ஆண்டவர் இருக்காரு. பரலோகம் இருக்கிறது, பரதீஸ் இருக்கிறது, சியோன் இருக்கிறது. மேலானவைகள் என்ன? உயர்ந்ததை நம்ம தேடணும், உயர்ந்த காரியங்களை. கண்மலை, சியோன், பரலோகம், இதுதான் கடைசி காலம். இந்த உலகத்தை நாடாதீங்க, உலக தேவைகளை நாடாதீங்க, ஆண்டவரை நாடுங்க, மேலானவைகளை நாடுங்கன்னு சொல்லுங்க. உலகத்தை நாட தேவை ஆண்டவர் சொல்றார். 1 நாளாகமம் 16ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். 1 நாளாகமம் 16ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் அங்கே சொல்லுகிறது, கர்த்தரையும் அவர் வல்லமையையும் நாடுங்கள், அவர் சமூகத்தை. அப்போ கர்த்தரையும் அவர் வல்லமையை நாடணும். நம்முடைய ஆண்டவர் வல்லமை உள்ளவர், வல்லமையானவர். நம்முடைய வாழ்க்கையில வல்லமைகளை கொடுக்கிறவர், வல்லமையான தாளங்களை கொடுக்கிறவர், வல்லமையாய் தாளங்களை பெற்றுக்கொண்டு காரியங்களை நடப்பிக்க செய்கிறவர், நம்மை உயர்த்தி ஆசீர்வதிக்கிறவர். அவரை நாடுங்க, மனுஷனை நாடாதீங்க. மனுஷனை நாடி போனா நம்முடைய வாழ்க்கையில வெட்கம் வரும், அசிங்கம் வரும், தலைகுனிவு வரும். அந்த ஆளு நாடி போன கட்சியில கை வச்சுட்டான். அந்த ஆளு நாடி போன செய்யணும்னு சொன்னா செய்யல, ஏமாத்திட்டாங்க. உங்களுக்கு வெட்கம் வரும். ஆனா ஆண்டவரை நாடுகின்ற போது, ஆண்டவரை நோக்கி அவர் சமூகத்தை நாடுகின்ற போது உங்க வாழ்க்கையில வெட்கம் இல்லை, உங்க முகம் பிரகாசமா இருக்குன்னு சொல்றது. சங்கீதம் 34ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் சொல்லுகிறது, அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள்.
அவர்கள் முகங்கள் வெட்கப்படல. ஆண்டவரை நோக்கி நாடி அவரை நோக்கி பார்த்தா போதும். கர்த்தர் வல்லமையுள்ளவர், அவரை நாடுங்க, ஆணையத்தை நாடுங்க, வேதத்தை நாடுங்க, கர்த்தருடைய சமூகத்தை நாடுங்க. ஆணையமே நாட மாட்டேன்றீங்க. வந்தவன் ஐயா கிட்ட ஒரு சில பேர்களை சொல்லி கேட்டேன், வராங்களான்னு. ஒரு சிலர் வரல, பின்னிட்டு போய் கொண்டிருக்க. ஆண்டவரை நாடி கொண்டு இருந்தவங்க ஆண்டவரை நாடாம பின்னிட்டு போய் கொண்டிருக்கிறாங்க. ஒரு சிலர் வரல, ஆண்கள் பகுதியில் வரல, பெண்கள் கூட சில பேர் வரல, வந்து கொண்டு வந்தவங்க பின்னிட்டு போயிடுறாங்க. ஆண்டவர் நாடாதபடிக்கு பிசாசு அநேக காரியங்களை உபத்திரங்களை கொண்டு வந்து கர்த்தரை விட்டு தூர போகும்படி செய்து கொண்டிருக்கிறான். அதேதான் சங்கீதம் 105:4 சொல்லுகிறது. அதே வசனம் தான். கர்த்தரைய வல்லமை நாடுங்க, அவர் சமூகத்தை தேடுங்க, நாடுங்கன்னு சொல்லுது. அப்ப கர்த்தரை தான் நாடணும், வேற யாரும் இல்லை. கடைசி காலம். உலகத்தை நாடாதீங்க, உற்றாரை நாடாதீங்க, கூட பிறந்தவரை நாடாதீங்க, சொந்த பந்தங்களை நாடாதீங்க. ஆண்டவரை நாடின உங்க வாழ்க்கையை கர்த்தர் உயர்த்துவாரு. நாசியிலே சுவாசம் உள்ள மனுஷனை நம்புவதை விட்டு விடுங்க. எண்ணப்படுவதற்கு அவன் எம்மாத்திரம். ஏசாயா 2:22 சொல்லுகிறது. ஏசாயா 2:22 நாசியிலே சுவாசம் உள்ள மனுஷனை நம்புவதை விட்டு விடுங்க. எடுக்கலையா? எடுத்தீங்களா? 2:22 நாசியிலே சுவாசம் உள்ள மனுஷனை நம்புவதை விடுங்க. எண்ணப்படுவதற்கு எம்மாத்திரம் ஒன்றும் இல்லை. மனுஷன் ஒண்ணு கிடையாது. அவனை நாடாதீங்க, ஆண்டவரை நாடுங்க. உங்க வாழ்க்கை மாற்றுவார், உங்க வாழ்க்கை மாற்றுவார். கர்த்தரை நாடுங்க. வாழ்க்கை வறண்டு போயிருக்கிறதா? வளமாய் மாற்றுவார். கண்ணீரோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறியா? கலிப்பாக மாற்றுவார். ஆண்டவரை நாடுங்க. ஒரு பாடல் நானும் அருமையான நானும் அவர்தான் எழுதின பாடல். அது பாலைவனமாக இருந்த எங்களை. இந்த பாட்டு தெரியுமா உங்களுக்கு? பாருக்கீங்களா? வறண்ட நிலத்தை போலிருந்தோமே, எங்களை வயல்வெளியாய் மாற்றி நீரையா. வறண்ட நிலத்தை போலிருந்தோமே, எங்களை வயல்வெளியாய் மாற்றி நீரையா. எங்களை வயல்வெளியாய் மாற்றி நீரையா. எங்களை வயல்வெளியாய் மாற்றி நீரையா. பாலைவனமாய் இருந்த எங்களை சோலைவனமாய் மாற்றி நீரையா. கண்ணீரிலே மூழ்கி இருந்தோமே, எங்களை களிப்பாக மாற்றி நீரையா. கண்ணீரிலே மூழ்கி இருந்தோமே, எங்களை களிப்பாக மாற்றி நீரையா. எங்களை களிப்பாக மாற்றி நீரையா. எங்களை களிப்பாக மாற்றி நீரையா. பாலைவனமாய் இருந்த எங்களை சோலைவனமாய் மாற்றி நீரையா. அறுந்து குடிய போன்று சொல்லி நிறுத்தி விட்டீங்க. நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவரை தேடினா உன் வாழ்க்கையை மாற்றுவார். பூமியில் உள்ளவைகள் அல்ல, மேலானவைகளை நாடுங்க. ஆண்டவர் மேலான காரியங்கள் நாடுங்க. இன்னைக்கு நம்ம என்ன பண்றோம்? ஆண்டவரை தேடாதபடிக்கு, ஆண்டவரை நாடாதபடிக்கு உலக பிரகாரமாய் தேடி போய் கொண்டிருக்கிறோம். எபிரேயர் 12 14 வசனம் சொல்லுகிறது, யாவரோடு சமாதானம் உள்ளவர்களாய் இருக்க நாடுங்கள். வாசிக்குமா? யாவரோடும் சமாதானமாய் இருக்கவும் பரிசுத்தம் உள்ளவர்களாய் இருக்கவும் நாடுங்கள். யாவரோடு சமாதானமாய் இருக்க நாடணும் சொல்லுது. இன்னைக்கு சமாதானமா இருக்க யாருக்கும் இல்லை. உதவி செய்தா அவங்க நாடுவாங்க, உதவி பண்ண நாட மாட்டாங்க. எவ்வளவுதான் கொடுக்குறது, எவ்வளவுதான் கொடுத்துட்டு எவ்வளவு பண்ணிட்டேன், நன்றி இல்லைன்றாங்க. எவ்வளவு கொடுத்தாலும் அவ்வளவுதான் உண்டு. பணம் கொடுத்தாதான் நாட மாட்டாங்க. ஆனா உலகத்துல சமாதான நாடுங்க, சமாதானம் பெற்றுக்கொள்ள நாடுங்க. ஆண்டவர் சொல்றாங்க, பரிசுத்தம் உள்ளவர்கள் ஆக வேண்டும் என்ற காரணத்துக்காக நாடுங்க. பூமியில பரிசுத்தமாய் இருக்கணும். பரிசுத்தமாய் இருந்தால்தான் ஆண்டவரை தரிசிக்க முடியாது. கீழ் வசனம் சொல்றது அப்படியே வாசிக்கும். அதிலே தான் கடைசியில
பரிசுத்தம் இல்லாமல் ஒருத்தரும் கர்த்தரை தரிசிக்க முடியாது. பரிசுத்தம் வாழ்க்கை வேணுமா, சமாதானம் நாடணும். அது ஆண்டவர் சொல்றார், சமாதானம் நாடணும். அப்ப பூமியில் உள்ள பூமி நாடாதபடிக்கு இங்க சொல்லுது, கர்த்தருடைய வல்லமையை நாடுங்க, கர்த்தரை நாடுங்க, சமாதானத்தை நாடுங்க. இன்னொன்று சொல்லுது, அன்பை நாடணும். அன்பை நாடணும். 1 கொரிந்தியர் 14ஆம் அதிகாரம் முதலாம் அன்பை நாடுங்கள். அப்போ அன்பை நாடுங்க, ஞான வரங்களை விரும்புங்க. அதுக்கப்புறம் வந்து ஞான வரங்களை நாடுன்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் அன்பை நாடுங்க. அன்பு இருந்தா போதுமா, எல்லாம் கிடைக்குமா? ஏன்னு சொன்னா தேவன் எப்படி இருக்காரா? அன்பாகவே இருக்கிறார். 1 யோவான் 4ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் சொல்லுகிறது. 1 யோவான் 4:8 சொல்லுகிறது, அன்பில்லாதவன் தேவனை அறியான், தேவன் அன்பாகவே இருக்கிறார். அல்லேலூயா. அப்ப அன்பில்லாத ஆண்டவரை அறிய முடியும். அன்பில்லாதவன் தேவனை அறியான், தேவன் அன்பாகவே இருக்கிறார். அந்த அன்பை நாடணும்னு சொல்லுங்க. அப்ப அன்பா தேவன் இருக்காருன்னா யாரை நாடணுமா? யாரை நாடணும்? ஆண்டவரை நாடணும். எங்க போய் நாடுறது? ஆலயத்தில் போய் நாடணும். வேதத்தை வாசிக்க நாடணும். ஜெபத்துல ஆண்டவரை நாடணும். ஆலயத்தை நாடணும். எங்க நாடி தேடி ஆண்டவரை நாடுங்க. அவர் அன்பா இருக்கிறாரு. அந்த அன்பை நாட சொல்றாங்க. அதுக்கப்புறம் ஞான வரங்களை விரும்புங்கன்னு சொல்றது. ஞான வரங்களை விரும்பி அதை நாடணும். ஞான வரங்களை விரும்பி நாடினால்தான். அதே போல 1 கொரிந்தியர் 14ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம், நீங்களும் ஆவிக்குரிய வரங்களை நாடுகள் ஆனபடியால் சபைக்கு உண்டாக்கத்தக்கதாக நாடுங்கள். அது சொல்லுது, ஞான வரங்களை